ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மிஸ்டர் பெனட் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரௌன் பை விர்ஜினியா வூல்ஃப். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காம கீழே இருக்கிற சிவப்பு புத்தனை அழுத்தி மணியை தட்டிக்கோங்க. ஸோ விர்ஜினியா வூல்ஃபோட ரியல் நேம் என்னென்னா அடிலைன் விர்ஜினியா வூல்ஃப். ஸோ நமக்கு மெயினாக தெரிய வரது விர்ஜினியா வூல்ஃப் அப்படின்னு தான். அண்ட் இவங்க பிறந்தது 1882. இவங்களோட ஃபாதர் வந்துட்டு சர் லெஸ்லி ஸ்டீஃபனுங்கிறவர். இவர் ஆல்சோ எடிட்டர். எதில் எடிட்டராக இருக்காருன்னா டிக்ஷனரி ஆஃப் நேஷனல் பயோகிராஃபியில். ஸோ இவங்க ஒரு விர்ஜினியா வூல்ஃப் வந்து ப்ளூம்ஸ்பெரி குரூப்பை சேர்ந்தவங்க. அண்ட் இவங்க தான் ஒரு பியானர் எதுக்காக பியானர் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் விர்ஜினியா வூல்ஃப் வந்துட்டு எப்போ டெத் ஆகுறாங்கன்னா 1941. இந்த எஸ்ஏவை பற்றி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஆக்சுவலாக மிஸ்ஸஸ் பெனட்ங்கிறத வந்துட்டு ஒரு இமேஜினரி கேரக்டர் ஆக்சுவலாக விர்ஜினியா வூல்ஃபை கிரியேட் பண்ணுது. ஆனால் மிஸ்டர் பெனட் யாருன்னா இவர் வந்துட்டு ஒரு எட்வர்டியன் ரைட்டரை சேர்ந்தவர். இவர் டியூரிங் எட்வர்டியன் கிங் ஆட்சி செய்யும் போது இருந்தவர் இவர். ஸோ இவர் ரியல் நேம் என்னென்னா அர்னால்ட் பெனட், சரிங்களா? இவர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி இப்படி இருக்குதா, கேரக்டர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா, நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க வந்துட்டு கொஷின் கேட்பாங்க. ஆக்சுவலாக எட்வர்டியன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் எனக்கு வந்துட்டு ஒரு முன்னாடி, நீங்கள் முன்னாடி கரெக்டாக இருந்திருந்தால் நாங்களும் வந்துட்டு நல்லா நாவல் எழுதியிருப்போம். ஸோ தப்பு யார் மேலே இருக்குது, உங்கள் மேலே இருக்குது. ஸோ அந்த தப்பை நான் சுட்டி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் இதில் சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா இது எந்த காலகட்டத்தில் வந்துட்டுனா எக்ஸ்ப்ளோரிங் மாடர்னிசத்தை வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இது எழுதப்பட்டது. யாராலன்னா விர்ஜினியா வூல்ஃபால். ஸோ ஃபஸ்ட் இது எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 4 ப்ரெஸ் அப்படிங்கிறதுல பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் என்னென்னா இவங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஹோகத் ப்ளஸில் வந்துட்டு ஹோகத் ப்ளஸ் சீரியஸ் இருக்கு இல்லையா, இதில் இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எது வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 1924 1926 வரையும் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ மிஸ்டர் பெனட் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரௌன் வந்துட்டு நெக்ஸ்ட்டும் வந்துட்டு ஒரிஜினலாக பப்ளிஷ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. கேரக்டர்ஸ் இன் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ பப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னா 1924 இஷ்யூ ஆஃப் த கிரிட்டீரியன் அப்படிங்கிறத வந்துட்டு பப்ளிஷ் பண்ணது. அண்ட் இது யாரால் எடிட் பண்ணப்பட்டதுன்னா டிஎஸ் எலியட்டால் எடிட் பண்ணப்பட்டது. ஸோ இவர் இன்ஸ்பயர் ஆகி தான் வந்துட்டு இதை நான் எடிட் பண்ணுறேன், கிரிட்டீரியனில் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இவங்களும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மெயினாக இது எந்த இடத்துல இது ஒரு லெக்சர். இது ஆக்சுவலாக லெக்சராக கொடுக்கப்பட்டது எங்கன்னா ஹெரிடிக்ஸ் கிளப் அட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இன் 1924. 1924 ஹெரிடிக்ஸ் கிளப் அட் கேம்பிரிட்ஜில் வந்துட்டு ஒரு லெக்சராக கொடுக்கப்பட்டது. லேட்டர் இது வந்து காமன் ரீடிங்காக வந்துட்டு இது எழுதப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதனோட மெயின் தீம் என்னன்னா லெக்சர் இன் கேரக்டர் இன் மாடர்ன் ஃபிக்ஷன். ஸோ மாடர்ன் ஃபிக்ஷனில் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. ஸோ இது எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா விக்டோரியன்ஸ் அண்ட் மாடர்ன் நாவல்ஸோட இதை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ விர்ஜினியா வூல்ஃப் வந்துட்டு மெயினாக எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா கேரக்டர்ஸ் அண்ட் இன் மாடர்ன் ஃபிக்ஷனில். ஸோ இதை எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா இட் சீம்ஸ் டு மை பாசிபிள் பெர்ஹாப்ஸ் desirable that I may be the only person in this room who have committed the folly of writing, trying to write or falling to write a novel. ஸோ எனக்கு வந்துட்டு நான் நாவல் எனக்கு எழுதுவேன்னு நம்பிக்கை இருக்குது. அண்ட் எனக்கு ஆசையும் இருக்குது. இருந்தாலும் என்னால் வந்துட்டு ரைட்டிங் வந்துட்டு கொடுக்க முடியுமா, என்னால் எழுத முடியுமா அப்படின்ற மாதிரி எழுத முடியாத சமயத்தில் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் ரைட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனாலும் முடியல. ஃபாலோயிங் டு ரைட் நாவல், என்னால் நாவல் எழுத முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட் ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நாவலை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம மாடர்ன் ஃபிக்ஷனை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இமேஜினரி கேரக்டர் வந்துட்டு ஒன்று நான் அப்பீல் பண்ணுறேன், நான் என் மனசில் எனக்கு தோணுது. அந்த கேரக்டர் என்னென்னா மிஸ்ஸஸ் ப்ரௌன் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி கேரக்டர் வந்துட்டு இவங்களுக்கு கிரியேட் பண்ணுறாங்க. இந்த கேரக்டர் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அர்னால்ட் பெனட்டோட கோட், அவரோட ஆர்டிக்கலை வந்துட்டு இங்கே கோட் பண்ணுறாங்க. ஸோ இவர் என்ன சொல்லுவார்னா த ஃபவுண்டேஷன் ஆஃப் குட் ஃபிக்ஷன் இஸ் கேரக்டர் கிரியேட்டிங் அண்ட் நத்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒரு குட் ஃபிக்ஷனுங்கிறது வந்துட்டு எதுலன்னா கேரக்டர் கிரியேட்டிங்கில் தான் இருக்குது. நம்ம கேரக்டர் எப்படி வரையறுக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். இஃப் த கேரக்டர்ஸ் ஆர் ரியல் த நாவல் வில் ஹேவ் அ சான்ஸ். இஃப் தே ஆர் நாட் ஒப்ளிவியன் வில் பி இட்ஸ் போர்ஷன். ஸோ ஒரு கேரக்டர் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அந்த நாவலை வந்துட்டு மேலே முன்னேறதுக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படி அந்த கேரக்டர் அனலைசிஸ் வந்து நம்ம கரெக்டாக மறந்து போயிடுவோம். இந்த நாவல் வந்துட்டு ஒன்று இருந்துச்சுன்னே தெரியாது, எல்லாராலையும் மறக்கப்படும் அப்படின்னு மீன் பண்ணியிருப்பாரு. ஸோ விர்ஜினியா வூல்ஃப் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, என்ன சொல்ல வராங்கன்னா இவங்க அர்னால்டோட ஸ்டேட்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏன் இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு ரைட்டிங் தீம் வந்துட்டு இவங்க சூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா ஒன்று வந்துட்டு எட்வர்டியன்ஸ், இன்னொன்று வந்துட்டு ஜார்ஜியன்ஸ். எட்வர்டியன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கிங் எட்வர்டு ஆண்ட காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. இன்னொன்று கிங் ஜார்ஜ் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான் ஜார்ஜியன்ஸ். ஓகே, இப்போ எட்வர்டியன்ஸை யாரை சொல்கிறாங்கன்னா ஹெச்ஜி வெல்ஸ், அர்னால்ட் பெனட், ஜான் கேல்ஸ்வொர்த்தி, இவங்கெல்லாம் எட்வர்டியன்ஸை சேர்ந்தவங்க. அடுத்து ஜார்ஜியன்ஸ் யாருன்னா இஎம் ஃபோஸ்டர்,
டிஹெச் லாரன்ஸ், லிட்டோன் ஸ்டாச்சி, ஜேம்ஸ் ஜாய்ஸ், டிஎஸ் எலியட், இவங்கெல்லாம் ஜார்ஜியன் சேர்ந்தவங்க. ஸோ இதுதான் இப்போ வந்துட்டு இவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. விர்ஜினியா woolf என்ன ஒரு இயர் வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. டிசம்பர் 1910 வந்துட்டு இயர் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் இவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க, அவங்களாம் நல்லா எழுதியிருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த சேஞ்ச் வந்துட்டு சடனாக நடக்கலை, முன்னாடியே நடந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் சிம்டம்ஸ் வந்துட்டு இவங்க ஃபவுண்ட் பண்ணுறாங்க. யாரோட ரைட்டிங்ஸ்லேருந்துன்னா, சம்யூல் பட்லரோட நாவல் தி வே ஆஃப் ஆல் ஃப்ளெஷ் அண்ட் ஆல்சோ பிளேஸ் ஆஃப் ஜிபி ஷா. ஸோ விக்டோரியன் குக் ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குக்னா ஒன்றும் இல்லை, ரைட்டர்ஸ் ஆக்சுவலாக. விக்டோரியன்ஸ் குக்ஸ் என்னென்னா லெவாத்தியன் இன் த டெப்த் ஆஃப் சி. இவங்க வந்துட்டு கடலோட ஆழத்தை வந்துட்டு பார்க்க இது பண்ணிட்டு இருக்காங்க போல், அவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜார்ஜியன் குக் எப்படி இருக்காங்கன்னா, ஜார்ஜியன் ரைட்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, என்ஜாயிங் சன்ஷைன். கண்டிப்பாக அவங்க வந்துட்டு சன்ஷைன்ஸை வந்துட்டு அதை இது பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ் ஏர் வந்துட்டு ரிசீவ் பண்ணுறாங்க. டெய்லி நியூஸ் பேப்பரை வந்துட்டு அதில் படிச்சுட்டு இருக்கிற இதை பற்றி அவங்க லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை படிச்சுட்டு அந்த ஒரு ஹேட்டை பற்றி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடர்ன் ஏஜ் வந்துட்டு எதை சேஞ்ச் பண்ணியிருக்குன்னா, ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது யார் யாருக்கும் இடையிலனா, மாஸ்டர்ஸ் அண்ட் சர்வன்ட்ஸ்க்கு இடையில், ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ்க்கு இடையில், பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு இடையில் அப்படின்னு சொல்கிறாங்க. த சேம் சேஞ்ச் ஆல்சோ ஃபவுண்ட் இன், இது இன்னும் எதில் தெரிய வருதுன்னா, எதில் சேஞ்சஸ் வந்துட்டு என்ன ஃபவுண்ட் பண்ணுறாங்கன்னா, கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ரிலிஜியனில், பாலிடிக்ஸில் அண்ட் ஆல்சோ லிட்ரேச்சரில். ஓகேங்களா? ஸோ இந்த வேர்ல்ட் ஆஃப் சேஞ்ச் த ரோல் ஆஃப் நாவலிஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சேஞ்சஸில் வந்துட்டு நாவலிஸ்டோட ரோல் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கேரக்டர்ஸ் ஃபார் பர்டிகுலர். ஸோ அவங்க எல்லாமே எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்னா, பர்டிகுலர் பர்பஸில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. எதுலன்னா ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் விர்ஜினியா woolf இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கோட் மென்ஷன் பண்ணுறாங்க. வாட் நாவலிஸ்ட் மீன்ஸ் வென் தே டாக் அபவுட் கேரக்டர், what the impulse is that adjusts them so powerfully to embodying their in writing. ஸோ ஒரு நாவலிஸ்ட்டுங்கிறவங்க வந்துட்டு ஒரு கேரக்டரை பற்றி அந்த இதில் பேசும்போது அந்த கேரக்டர் என்ன பண்ணால் ஒரு உந்து விசை கொடுக்கணும். ஸோ அது எப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப ஒரு பவர்ஃபுல் தாட்டை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அது வந்துட்டு எம்போடி தேர் இன் ரைட்டிங். ஸோ அதுதான் உங்களுக்கான உருவத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விர்ஜினியா woolf வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டோரி வந்துட்டு சொல்கிறாங்க. முன்னாடி சொன்னோம் இல்லையா, மிஸ்ஸஸ் ப்ரௌனுங்கிற ஒரு கேரக்டரை. ஸோ அதை வச்சு தான் ஒரு ஸ்டோரி வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்துட்டு எங்கே ஒரு ஜேர்னி போகிறாங்கன்னா, ஃப்ரம் ரிச்மண்ட் டு வாட்டர்லூ அப்படிங்கிற ஒரு ரிச்மண்ட்லேருந்து வாட்டர்லூக்கு வந்துட்டு ஒரு ஜேர்னி போகிறாங்க. அண்ட் அந்த இடத்துல ஒரு கேரக்டரை வந்துட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. ஒரு நைட்டு விர்ஜினியா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்துட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் கேரேஜில். ஸோ இவங்க யாரை பார்க்குறாங்கன்னா, 2 பேர் பார்க்குறாங்க. சிட்டிங் அப்படின்ட்டா. ஸோ டாக்கிங் 2 பேரும் பேசிக்கிட்டு அண்ட் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இவங்க என்ன ஃபவுண்ட் பண்ணுறாங்கன்னா, தேர் நாட் ஹாப்பி அண்ட் யங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஹாப்பியாக இல்லை அண்ட் ஆல்சோ நாட் யங் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு என்னென்னா, ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏஜ் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 60 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப போராக இருக்காங்க அண்ட் ஆல்சோ டயர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட நேம் வந்துட்டு மிஸ்ஸஸ் ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு இவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பார்க்க எப்படி இருக்காங்கன்னா, லைக் டெசர்டட் பர்சன் ஆர் அ விடோ அப்படின்னு சொல்கிறாங்க. யாரால கைவிடப்பட்டிருக்கலாம், இல்லாட்டி இவங்க ஒரு விடோவாக இருக்கலாம் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ மிஸ்ஸஸ் ப்ரௌன் வந்துட்டு எப்படி பார்க்க ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக அது போல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக இவங்களுக்கு வந்துட்டு யாராவது ஒரு பையன் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிள்ளை வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க இன்னும் யாரை பார்க்குறாங்கன்னா, அதர் பர்சனை பார்க்குறாங்க. அவரோட நேம் என்னென்னா மிஸ்டர் ஸ்மித் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏஜ் எவ்வளோ ஒரு 40 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விர்ஜினியா woolf என்ன கெஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்மித் வந்துட்டு கண்டிப்பாக மிஸ்ஸஸ் ப்ரௌனோட ரிலேட்டிவாக இருக்க முடியாது அப்படின்னு கெஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா, லுக் லைக் எ பிஸ்னஸ் மேன் போல் அவங்க இருக்காங்க. அவங்க எந்த கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா, ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்ககிட்ட வந்துட்டு ஒரு பாக்கெட் நைஃபும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு சில்க் அண்ட் கர்ச்சிப்பும் வச்சுட்டு இருக்காங்க. அண்டு பிக் லெதர் பேக் ஒன்றும் வச்சுட்டு மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க விர்ஜினியா woolf. ஸோ இப்போது மிஸ்டர் ஸ்மித்தும் மிஸ்ஸஸ் ப்ரௌனும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காமன் லைஃப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மிஸ்டர் ஸ்மித் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களோட கிராண்ட் மதர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்துட்டு மெய்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்போலேருந்து மெய்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களோட ஏஜ் 15லேருந்து இன்னும் 80 வரையும் அவங்க மெய்டாகவே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிஸ்ஸஸ் ப்ரௌன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பேசலை, அப்படியே அமைதியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவரே ஸ்டார்ட் பண்ணுறாரு, இந்த வேர்ல்டு வந்துட்டு ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சு, எல்லாருமே நிறைய மாற்றம் இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது மிஸ்ஸஸ் ப்ரௌனுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அவங்களோட சைலன்ஸ் வந்துட்டு எதை சொல்ல வருதுன்னா அவங்களோட பாஸ்ட் டார்க்கை பற்றி சொல்ல வருது அப்படின்ற மாதிரி விர்ஜினியா வுல்ஃப் திங்க் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ட்ராஜடி நடந்திருக்கலாம் அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு சம் மிராக்கிள் ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கடைசியாக மிஸ்ஸஸ் ப்ரௌன் வந்துட்டு அவங்களோட மவுத்தை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க, பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மிஸ்ஸஸ் ப்ரௌன் வந்துட்டு மிஸ்டர் ஸ்மித்துக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஓக் ட்ரீ ட்ரைஸ் when the leaves of oak trees were eaten by the caterpillars for 2 years அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஓக் ட்ரீ வந்துட்டு கீழே விழுந்துருச்சுன்னா அது மரம் வந்துட்டு வெட்டப்பட்டது இல்லை கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த விழப்பட்டதில் அதில் இருக்கிற அந்த ட்ரீஸோட லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கேட்டர்பில்லரால் 2 வருஷத்துக்கு வந்துட்டு சாப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிஸ்டர் ஸ்மித் இதை கேட்ட உடனே ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிடுவார். நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன், இவங்க எதுவுமே கேட்கல போல, என்னடா இது அப்படின்னு நினைப்பாங்க இவங்க. ஸோ மிஸ்டர் ஸ்மித் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட பிரதரை பற்றி பேசுவாங்க. அவங்க வந்துட்டு அவர் ஒரு ஃபார்மரு, அவர் நேம் வந்துட்டு கென்ட்டு அப்படின்னு சொல்லுவார். ஸோ மிஸ்ஸஸ் ப்ரௌன் வந்துட்டு அழுவாங்க. அவங்க எதுக்கு அழுறாங்கன்னு வந்து தெரியல, சரிங்களா. ஸோ மிஸ்டர் ஸ்மித் வந்துட்டு மீண்டும் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆவார். எதுக்காக அழுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. ஸோ இவங்க மீண்டும் வந்துட்டு அவர் விண்டோ வந்துட்டு பார்ப்பார். சரி இப்போ இவங்க நம்ம சொல்கிறது எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவில் சும்மா இப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவில் எட்டி பார்க்குறாரு. ஸோ மிஸ்டர் ஸ்மித்து இப்போ அதை பார்த்துட்ட உடனே ட்ரெயின்லேருந்து ஜம்ப் ஆயிடுறாரு. ட்ரெயின் வந்துட்டு இன்னும் ஸ்டாப் ஆகவே இல்லை. இருந்தாலும் அவங்க கிளாப்ஹாம் ஜங்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ண கொஞ்சம் அப்படியே மூவிங்கில் லைட்டாக போயிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து இவர் ஜம்ப் ஆகிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவர் வந்துட்டு ஓடிட்டார். மிஸ்டர் ஸ்மித் வந்துட்டு இப்போ அந்த இடத்துல இல்லை, ஓகேவா. இப்போ மிஸ்ஸஸ் ப்ரௌன் அண்டு விர்ஜினியா வுல்ஃப் வேர் லெஃப்ட் அலான். இப்போ 2 பேருமே வந்துட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ வூல்ஃப் வந்துட்டு கண்டிப்பாக அவங்ககிட்ட என்ன வரையும் பேசலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ மீண்டும் வந்துட்டு இப்போ விர்ஜினியா என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, மிஸ்ஸஸ் ப்ரௌனோட சேட் லைஃப்பை தான் இப்போ இவங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் விர்ஜினியா வுல்ஃப் என்ன இமேஜின் பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு மிஸ்ஸஸ் ப்ரௌனோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு எங்கேயாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு ஏதாவது வந்துட்டு காட் மெடல்ஸ் வந்துட்டு அவங்க வாங்கியிருக்கலாம். அண்ட் விர்ஜினியா வுல்ஃப் இன்னும் அவங்களோட மிஸ்ஸஸ் ப்ரௌனோட நார்மல் லைஃப், எவ்ரிடே லைஃப் வந்துட்டு எப்படி இருக்கும், அண்டர் அவங்களோட ஹஸ்பண்ட் கூட எப்படி அவங்க லீட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இங்கே ஒரு ரெய்னி டேஸில் வந்துட்டு அவங்களோட டோரை வந்துட்டு ரொம்ப கோவமாக வந்துட்டு டோரை பேங்க் பண்ணிவிட்டு அடிச்சுட்டு வந்துட்டு வந்திருப்பாங்க போல், அப்படிலாம் இருக்கலாம். ஸோ அதனால தான் ஆஃப்டர் சம்டைம் மிஸ்ஸஸ் ப்ரௌன் இங்கே வந்திருக்கலாம், வந்து ஹவுஸை விட்டு வெளியே வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலான்னு வந்திருப்பாங்க போல் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 2 பேரும் அவங்க தனித்தனியாக தானே இருக்காங்க. இப்போ ட்ரெயின் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. ட்ரெயின் ஸ்டாப் பண்ண உடனே இந்த ஸ்டோரியும் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது, சரிங்க. இதுதான் எண்டு, ஓகேவா. ஸோ கேரக்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் ப்ரௌன் இஸ் ஃபிட் டு ரைட் அ நாவல். ஸோ இப்போ இந்த கேரக்டருங்கிறது வந்துட்டு மிஸ்ஸஸ் ப்ரௌனோட கேரக்டருங்கிறது வந்துட்டு இது கண்டிப்பாக நாவல் எழுதுறதுக்கான ஒரு சான்சஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வூல்ஃப் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ பிலீவ் தட் ஆல் நாவல்ஸ் பிகின் வித் அண்ட் ஓல்ட் லேடி இன் த கார்னர் ஆப்போசிட். ஸோ எல்லா நாவல்ஸும் வந்துட்டு நான் நம்புகிறேன். எல்லா நாவல்ஸும் ஒரு கார்னரில் ஒரு லேடி உட்காந்துட்டு இருப்பாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஐ பிலீவ் தட் ஆல் நாவல்ஸ் தட் இஸ் டு சே டீல் வித் கேரக்டர் and that is to express character, not to preach doctrines, sing songs or celebrate the glories of the British Empire. That the form of the novel, so verbose and undramatic, so rich, elastic and alive, has been evolved. வெறித்தனமாக அவங்கள வந்துட்டு தாக்கியிருப்பாங்க. எப்படின்னா, நீங்கள் தான் சொன்னீங்க, ஆனால் அவங்களோட ஒர்க் வந்துட்டு அதுக்கு எண்டில் வந்துட்டு ஒரு ரிவ்யூவும் கொடுப்பாங்க, அவங்கள வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அவர் எழுதுகிற ஒரு நாவலை. ஸோ நம்ம இதில் வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நாவல்ங்கிறத வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கேரக்டரை பற்றி தான் பேசணும். அண்ட் அது எதை பற்றி நாட்டை வந்துட்டு அவங்க வேறு அந்த வெளியே யார் பாட்டு பாடுறாங்க, வெளியே வேற யாரும் இருக்காங்களா, அண்ட் பிரிட்டிஷ் எம்பையரோட க்ளோரிஸை பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அதோட நாவலோட ஃபார்மை பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை. கிளம்ஸி அதில் இன்னும் எப்படி இருக்குது, அந்த எந்த விஷயமும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு கேரக்டர் கரெக்டாக கொடுங்க, அது வந்துட்டு நாவலுக்கு போதும் அப்படின்ற மாதிரி அவங்க மீன் பண்ணுவாங்க. ஸோ அதே சமயத்தில் வந்துட்டு கேரக்டர் அனலைசைஸ்ங்கிறது வந்துட்டு கண்ட்ரி டு கண்ட்ரி வந்துட்டு டிஃபர் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இவங்க யார் யாரை வந்துட்டு இங்கே கொண்டு வராங்கன்னா, இங்கிலீஷ் ரைட்டர், ஃப்ரெஞ்ச் ரைட்டர், ரஷ்யன் ரைட்டர், இந்த 3 ரைட்டரும் வந்துட்டு அந்த ட்ரெயின் இன்சிடெண்ட்டை எப்படி இவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க, மிஸ்ஸஸ் ப்ரௌனோட கேரக்டரை எப்படி இவங்க வச்சு எழுதியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ் ரைட்டர். ஸோ இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்களோட மேனரிசம் பற்றி தான் அவங்க வந்துட்டு பேச வருவாங்க. ஸோ அவங்க என்ன உடை அணிந்துட்டு இருக்காங்க, அவங்க காதில் என்ன கம்பல் இருக்குது, என்ன கலர் என்ன ரிப்பன் போட்டிருக்காங்க, அண்டு எல்லாமே அவங்க டாமினேஷன் எல்லாமே வந்துட்டு எதை பற்றி இருக்குன்னா அவங்களோட பர்சனாலிட்டி பற்றி தான் இருக்கும். மிஸ்ஸஸ் ப்ரௌனோட பர்சனாலிட்டி பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டர் எப்படி இருப்பாங்கன்னா,
ஸோ ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸ் எப்படின்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களோட லைஃப்பை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க, அண்ட் அவங்களோட ஹியூமன் நேச்சர் வந்துட்டு எப்படி இருக்குது, அண்ட் அவங்களோட ப்ரொப்போர்ஷன்ஸ் அண்டு எல்லா விதத்துலேயும் சரி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எந்த பேசிக்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி எழுதுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரஷ்யன் ரைட்டர்ஸ் எப்படின்னா மெயினாக ஒரு கேரக்டர்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களோட சோலை வந்துட்டு ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு மெயின் பண்ணுறாங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு அந்த ஃப்ளஷ் ஆக்சுவலாக நம்ம ஒரு உடம்பு இருக்குன்னா உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த சோலை வச்சு ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சோல் எப்படின்னா வாண்டரிங் அவுட் இந்த வாட்டர்லூ ரோடு. ஸோ இப்போ வாட்டர்லூ ரோடில் வந்துட்டு வாண்டர் பண்ணிகிட்ருக்கு. அண்டு எப்படின்னா எப்படி கேட்கும்னா இப்போ இந்த புக்கு வந்துட்டு நம்ம படித்து முடித்தாலும் சம்வாட் அது நமக்கு இன்னும் வந்துட்டு லைஃப்பை பற்றின கொஷின் வந்துட்டு அது கேட்டுகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க எழுதுவாங்க அப்படின்னு இவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ விர்ஜினியா வுல்ஃப் வந்துட்டு அர்னால்ட் பெனட்டோட கோட்டை வந்துட்டு இப்போது ஸ்டேட் பண்ணுறாங்க. என்னென்னா கேரக்டர்ஸ் ஆர் ரியல்னு சொன்னாங்க இல்லையா, அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஸோ விர்ஜினியா வுல்ஃப் வந்துட்டு ஆஸ்க் பண்ணுவாங்க இங்கே வாட் இஸ் ரியாலிட்டி அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க. ஸோ பெனட் என்ன சொல்லுவார்னா த ஸ்டோரி ஆஃப் ஷெர்லாக் ஹோல்மர் டாக்டர் வாட்சன் இஸ் ரியல் பட் ஃபார் வுல்ஃப் டாக்டர் வாட்சன் இஸ் சேக் ஸ்டஃப்டு வித் ஸ்டா எ டம்மி அண்ட் ஃபிகர் ஆஃப் ஃபன். ஸோ இவர் என்ன அதுக்கு மீன் பண்ணியிருப்பார்னா டாக்டர் அர்னால்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு கேரக்டருக்கான ரியல் தானே நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கான ரியல் எங்கே இருக்குன்னா வாட்சன் அப்படிங்கிற கேரக்டர் பாருங்கள் அப்படின்னு வந்துட்டு இவங்க சொல்லுவாங்க. அது வந்துட்டு ரியல்னு ஷெர்லாக் ஹோல்மர்ஸோட டாக்டர் வாட்சன் இஸ் ரியல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் விர்ஜினியா வுல்ஃப் வந்துட்டு அதை ரொம்பவே அப்படியே மறுப்பாங்க. அவங்க அதை வந்துட்டு அவ்வளோ இதெல்லாம் இல்லை, டம்மி, இதை வந்துட்டு சும்மா ஃபன் பண்ணுற கேரக்டர் தான் அது, மற்றபடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வுல்ஃப் வந்துட்டு ஸ்பீக்ஸ் ஆஃப் கிரேட்டஸ்ட் ஆஃப் நாவல்ஸ் பற்றி சொல்லுவாங்க. ஸோ நாவல்ஸோட கிரேட்னஸ் பற்றி சொல்லுவாங்க. யார் யாருன்னா என்னென்ன நாவல்ஸ் சொல்கிறாங்கன்னா வார் அண்ட் பீஸ், வேனிட்டி ஃபேர், ட்ரிஸ்டன் ஷாண்டி, மடன் போவரி, கஸ்டவ் ஃப்ளட்பரி, ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ், த மேயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜ், வில்லட்டி, சார்லட் ப்ரோன்டி அதனது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் சில ஒர்க்ஸ் வந்துட்டு இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த நாவல்ஸ் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா ஆல் திஸ் நாவல்ஸ், ஆல் திஸ் கிரேட் நாவலிஸ்ட் have brought us to see whatever they wish to see through some character. ஸோ நம்ம என்னெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ, என்னெல்லாம் நம்ம விஷ் பண்ணி அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது கேரக்டர் வைஸாக அதை அழகாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிஸ்டர் பெனட் என்ன சொல்கிறாங்கன்னா there was no great novelist among the Georgian ரைட்டர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பார் அவர். ஸோ ஜார்ஜியன் ரைட்டர்ஸில் வந்துட்டு யாருமே வந்துட்டு கிரேட் ரைட்டர்ஸ் கிடையாது அப்படின்னு இவர் மீன் பண்ணுறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா தே கேனாட் கிரியேட் கேரக்டர்ஸ் ஹூ ஆர் ரியல், ட்ரூ அண்டு கன்வின்சிங் அப்படின்னு மீன் பண்ணுறாரு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா அவங்களால வந்துட்டு ஒரு கேரக்டரை வந்துட்டு ரியலாக க்ரியேட் பண்ண முடியல, யார் ரியல் அப்படின்றத வந்துட்டு சொல்ல முடியல, யார் வந்துட்டு ரொம்ப ட்ரூவாக இருக்காங்க அண்ட் கன்வின்சிங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியல அப்படின்னு இவர் மீன் பண்ணுவார். ஸோ வுல்ஃப் வந்துட்டு அதுக்கு கண்டிப்பாக அக்ரி பண்ணல. விர்ஜினியா வுல்ஃப் வந்துட்டு அதுக்கு அக்ரி. ஸோ பெனட்டோட கமெண்ட் வந்துட்டு இது ரொம்ப ராங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க சொல்லுவாங்க ஆஃப்டர் 1910 அப்புறம் வந்துட்டு நாவல் எழுதுறது, ஒரு ஒர்க் எழுதுறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட் தான். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு யாருமே வந்துட்டு இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் வந்துட்டு கிடையாது, தெர் வாஸ் நோ இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விர்ஜினியா வுல்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக தான் இவங்க சொல்கிறாங்க. அடுத்து யாரை பற்றி பேசுவாங்கன்னா ஜோசப் கன்ராடை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் தாமஸ் ஆடியை பற்றி சொல்கிறாங்க. தாமஸ் ஆடி என்ன பண்ணாருன்னா டிட் நாட் ரைட் நியூ நாவல். ஸோ 1895 அப்புறம் வந்துட்டு வேறு ஒரு புது நாவல் எதுவுமே எழுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யாரை சொல்கிறாங்கன்னா ஒன்லி சக்ஸஸ்ஃபுல் நாவலிஸ்ட் யாருன்னா ஹெச்ஜி வெல்ஸை சொல்கிறாங்க. ஹெச்ஜி வெல்ஸ், அர்னால்ட் பெனட் அண்ட் ஜான் கேல்ஸ்வர்த்தி, நீங்களாம் தான்ப்பா சக்ஸஸ்ஃபுல் ரைட்டர்ஸு, ஸோ நீங்கள் தான் செம்மையாக எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சார் இப்படி நான் வந்துட்டு சொல்லிட்டேன், ஸோ உங்கள்கிட்ட தான் நாங்கள் கற்றுக்கணும், எப்படி நாங்கள் கேரக்டர்ஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட தான் நாங்கள் டீச்சிங் ஃபீல்டில் வந்து கற்றுக்கணும், நாவல்ஸ்லாம் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா கேரக்டர்ஸ் வந்துட்டு எப்படி ரியலாக கொடுக்கணும் அண்ட் எவ்வளோ ப்ரிசைசிங்லாம் இருக்கணும் அண்டு செட்டரிக்கலாக அண்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு செட்டரிக்கலாக வந்துட்டு இதை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. வாட் புக்ஸ் தே ஆர் டைம்ஸ் வுல்ஃப் wonders if we are right to call them books at all. இதை வந்துட்டு ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறது போல தான் இது கொஞ்சம் கிண்டல் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பரவாயில்ல, என்ன புக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டு எனக்கு புக்கு மாதிரியே தெரியலையே அப்படின்ற இதெல்லாம் புக்குலேயே வந்துட்டு கணக்கில் எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி விர்ஜினியா வுல்ஃப் சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கோட். இது சரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான்.
ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா இன்கம்ப்ளீட்னஸ் அண்ட் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அது அவங்க என்ன மீன் பண்ண வராங்கன்னா, இதில் இந்த புக்கெலாம் பார்த்தா எனக்கு வந்துட்டு ரொம்ப இது முடியாத மாதிரியே இருக்குது, அண்ட் இது படித்தா வந்துட்டு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த ரைட்டர்ஸ்லாம் எதுக்காக வந்துட்டு எழுதுகிறாங்கன்னா, செக்குக்காக, ஃபார் மணிக்காக. ஸோ தேர் புக்ஸ் cannot பி ரீட் அகைன். ஒரு முறை நம்ம இந்த புக்கை படித்தோம்னா மீண்டும் படிக்கவே தோணாது, ஏன்னா அதில் எந்த ஒரு உண்மையும் எனக்கு தெரியப்படல, அந்த படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டே வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களெல்லாம் யாரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஜேன் ஆஸ்டனோட ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் அண்ட் லாரன்ஸோட ஸ்டென்ஸ் ட்ரைஸ்டி அப்படிங்கிற ஒர்க்கோட இவங்களை வந்துட்டு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டென் அண்ட் ஜேன் ஆஸ்டன் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு தேர் திங்ஸ் இன் தெம்செல்ஸ். ஸோ அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு திங்ஸ் விரும்புகிறாங்கன்னா அதை அவங்க வந்துட்டு விரும்புறது அதை தான் அவங்க வந்துட்டு இதில் மீன் பண்ணுறாங்க. கேரக்டர்ஸ் இன் இட் செல்ஃப், கேரக்டர் வந்துட்டு அதுக்குள்ளவே தான் இருக்கும். அந்த கேரக்டரை பற்றி இவங்க மீன் பண்ணுறாங்கன்னா அந்த கேரக்டரை பற்றி தான் ஃபுல்லாக மீன் பண்ணுவாங்க. இந்த புக் இன் இட் செல்ஃப், அது ஒரு புக் இருக்குன்னா அந்த புக்குக்கு வெளியே வந்துட்டு எதுவும் பேசுறதில்ல, புக்குக்கு உள்ளதாக இருக்குது எல்லா விஷயமும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் ஃபோர் எவ்ரி திங் வாஸ் இன்சைட் த புக். ஸோ மொத்தத்தில் எல்லாமே வந்துட்டு புக்குக்குள்ளே தான் இருக்குது அண்ட் நத்திங் அவுட் சைடு, வெளியே வந்துட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் எட்வர்டியன்ஸ் அப்படி இல்லை, இவங்க எல்லாமே நீங்களாம் எட்வர்டியன்ஸ்லாம் எப்படி இருக்கீங்கன்னா, கேரக்டர் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கறதில்ல, அண்ட் ஆல்சோ புக்கு உள்ளேயும் வந்துட்டு எதுவும் நீங்கள் சொல்கிறதில்ல. உங்களோட இன்ட்ரெஸ்ட்லாம் எங்கே இருக்குது தெரியுமா, அவுட் சைடு அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. வெளியே தான் நீங்கள் எதுவும் தேடிட்டு போகிறீங்க, ஆனால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற நீங்கள் ரைட்டிங் வந்துட்டு எதில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா செக்கில் தான், ஆக்சுவலாக மணிக்காக தான் நீங்கள் எழுதுறீங்க. நீங்கள் எப்படி வந்துட்டு ரியல் அப்படி எழுதும்போது நீங்கள் எப்படி ரியல் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து எழுதுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ விர்ஜினியா வுல்ஃப் வந்துட்டு இமேஜின் பண்ணுறாங்க ட்ரெயின் ஸ்டோரி வந்துட்டு ஹெச்.ஜி. வெல்ஸ், எர்னோல் பெனட் அண்ட் ஜான் கேல்ஸ்வர்த்தி அது எல்லாமே அங்கே ட்ராவல் பண்ணிவிட்டு வாட்டர்லூக்கு போயிருந்தா வித் மிஸ் ப்ரௌனோட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மிஸ் ப்ரௌனோட கேரக்டரை வச்சு எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. எப்படி ஸோ அதை எழுதியிருப்பாங்கன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக இவங்க ஒரு ட்ரெயினில் போகிறாங்க, அந்த இடத்துல மிஸ்ஸஸ் ப்ரௌனும் இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த கேரக்டரை பார்ப்பாங்களா, அது எப்படி அவங்க மீன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஹெச்.ஜி. வெல்ஸ் வந்துட்டு என்ன ப்ராஜெக்ட் பண்ணுவாங்களா, விஷன் ஆஃப் பெட்டர், ஜோலர், ஹாப்பியர், மோர் அட்வென்ச்சரஸ் லேடி. ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு என்ன இப்படி இருக்காங்க, அப்படி இந்த மாதிரி இப்போ அந்த விஷன் வந்துட்டு பின்னாடி எப்படி இருக்குது, வெளியே எப்படி இருக்குது, அண்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியராக அந்த மாதிரி திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தான் இவங்க நோட் பண்ணுவாங்க. ரொம்ப அட்வென்ச்சரஸ் திங்கை தான் இவங்க வந்து நோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கேல்ஸ்வர்த்தி என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒர்க்கிங் இன் த ஃபேக்டரி, வாட் மேக்ஸ் 25 dozen எஃபர்ட்ஸ் எவ்ரி டே. ஸோ இவங்க வந்துட்டு எங்கேயாவது வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம், ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க, எப்படியும் வந்துட்டு 20 dozen எர்த்வேர் பார்ட்ஸ் வந்துட்டு டெய்லி ரெடி பண்ணுவாங்க போல் அப்படின்ற மாதிரி இவர் திங்க் பண்ணுவார். அடுத்து கேல்ஸ்வர்த்தி என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராஜெக்டர் ஒர்க்கிங் இன் த அடுத்து வந்துட்டு அர்னால்டு என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, வித் லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இன்க்ளூடிங் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இவர் என்னென்னா இவங்களை பற்றி கலெக்ட் பண்ணுறதோட இன்க்ளூட் அட்வர்டைஸ்மெண்ட் தான் மொத்தமாக கொடுப்பாரு. பின்னாடி இப்போ இவங்க உட்காந்துருக்காங்கன்னா பின்னாடி வந்து ஜன்னல் இருந்துச்சு, கீழே வந்துட்டு இவங்க வந்துட்டு கையில் ஒரு வாட்டர் கேன் அந்தாட்ட இருந்துச்சு, அப்புறம் அந்த ஒரு சீட்டில் வந்துட்டு இவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, அங்கே போகும்போது வந்துட்டு வெளியே வந்துட்டு மரங்கள், செடி, கொடிகள் எல்லாமே தெரிஞ்சிச்சு, ஆனால் கடைசி வரையும் வந்துட்டு இவர் கேரக்டரை பற்றி ஏச மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அர்னால்ட் பெனட்டோட ரைட்டிங்க்கு தான் உள்ளே வருவாங்க. என்னென்னா, இப்போ நாவல்ஸ் வந்து விர்ஜினியா வுல்ஃப் எதை பற்றி ஸ்பீக் பண்ணுவாங்கன்னா, பெனட்ஸோட நாவல் வந்துட்டு எஸ்பெஷலி ஹில்டா லெஸ்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக விர்ஜினியா வுல்ஃப் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டே, இஃப் ஹில்டா இஸ் ரியல். ஸோ இப்போ நீங்கள் அதில் கொடுத்துருக்குற ஹில்டான்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க, அந்த கேரக்டர் வந்துட்டு ரியலாக இருக்கா, ட்ரூவாக இருக்கா, அண்ட் கன்வின்சிங்காக இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. இவர் சொல்லியிருப்பார் இல்லையா, ஒரு ஒர்க்குங்கிறது ஒரு நாவலுங்கிறது வந்துட்டு எப்படி இருக்கணும்னா ரியலாக இருக்கணும், ட்ரூவாக இருக்கணும், கன்வின்சிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது மூணுமே இந்த ஹில்டாங்கிற கேரக்டரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹில்டா வந்துட்டு ஒரு போயம் படிச்சுட்டு இருக்காங்க, அந்த போயம் பேர் என்னன்னா மட்டு. அது யார் எழுதுனதுன்னா டெனிசன் எழுதுனது. ஸோ வூல்ஃப் வந்துட்டு சம் பேசேஜ் வந்துட்டு ஹில்டா லெஸ்வேவை பற்றி எடுத்திருக்காங்க, கொடுக்குறாங்க. என்னென்னா, ஹில்டா வந்துட்டு ஒரு லிட்டில் கேர்ள், அவங்க வந்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஒரு விண்டோவில் வந்துட்டு எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எதை கம்பேர் பண்ணுறாங்கன்னா மிஸ்டர் ஸ்கெல்கோர் வித் த வில்லாஸோட கம்பேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, த ஹவுசிங் ஏரியா வாஸ் கால்டு ஃப்ரீ வேர்ல்டு வில்லாஸ். ஸோ அந்த ஹவுசிங் ஹோல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, அதெல்லாம் வில்லாஸ் அந்த மரத்தில் இது பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, கட்டினது அப்படின்றாங்க. ஸோ வூல்ஃப் அட்டாக்ஸ் அர்னால்ட் பெனட் ஃபார் கிரியேட்டிங் த வீக்கர் கேரக்டர் இன் ஹில்டா லெஸ்வே. ஸோ நீ ஏன் வந்துட்டு ஹில்டா லெஸ்வே வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லாமல் மொத்தமாக நீ மர பற்றியும் அங்கே இருக்கிற மற்ற விஷயத்தை பற்றி, அந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்றத பற்றிலாம் நீ பேச இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நாவல் ரைட்டிங் வந்துட்டு டெவலப் பண்ணிக்கிட்டாங்க.
ஸோ எட்வர்டியன்ஸ் ரைட்டர்ஸ்லாம் டெவலப்டு டெக்னிக் ஆஃப் நாவல் ரைட்டிங்கில் வந்துட்டு எப்படி எழுதணும் அப்படின்றது வந்துட்டு டெவலப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே வயலேட்டட் த கன்வென்ஷன்ஸ் இன் ஸ்டைல் அண்ட் லாங்குவேஜ். ஸோ அவங்க எந்த ஒரு இதையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணல, எல்லாமே வயலேட் பண்ணி தான் போயிருக்காங்க. அந்த லாங்குவேஜும் சரி அண்ட் ஆல்சோ யூஸிங் ஸ்டைலும் சரி, அதை எதுவுமே இவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விர்ஜினியா woolf என்ன சொல்கிறாங்கன்னா, எ கன்வென்ஷன் இன் ரைட்டிங் இஸ் நாட் மச் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கன்வென்ஷன் இன் மேனர்ஸ். ஒரு ரைட்டிங் நீங்கள் கன்வென்ஷனாக நீங்கள் எழுதுறீங்கன்னா அந்த மேனர்ஸ் வந்துட்டு அதோட ஒத்து போகணும், அதுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ ரைட்டர்ஸ் வந்துட்டு எதை ஃபாலோ பண்ணணும்னா கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணணும், ஒரு வழக்கத்தை வந்துட்டு கொண்டு வரணும். ஆனால் வுல்ஃப் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க, இங்கே வந்துட்டு கன்வென்ஷனுங்கிறத நீங்கள் எங்கேயா கொடுக்குறீங்க, ஏயா இப்படி பண்ணுறீங்க, படுத்தாதீங்களா என்னைய அப்படின்னு சொல்லுவாங்களே அது போல். ஸோ ஒரு கேரக்டர் வந்துட்டு இப்போ இவங்க கொடுக்குறாங்கன்னா வச்சுக்கோங்க, மிஸ்ஸஸ் ப்ரௌனுங்கிற கேரக்டர் வந்துட்டு இங்கே கொடுத்தாங்கன்னா ரைட்டர்ஸ் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா மைனர் டீட்டெயில்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ மெயின்லி த கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ரைட்டர் வந்துட்டு எப்போவுமே ஒரு அலோனாக தனியாக இருக்குன்னு நீங்களாம் ஃபீல் பண்ணிக்காதீங்க, வந்துட்டு கண்டிப்பாக பப்ளிக் வந்துட்டு உங்க கூடவே தான் இருக்காங்க, அவங்களாம் நோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எ ரைட்டர் இஸ் நெவர் அலோன், நீங்கள் வந்துட்டு தனியாலாம் இல்லை, அண்ட் தெர் இஸ் ஆல்வேஸ் த பப்ளிக் வித் ஹிம். ஸோ எப்போவுமே வந்துட்டு பப்ளிக்ங்கிற வந்துட்டு நீங்கள் ஒன்று எழுதுறேன்னா உங்களோட ஒர்க்கை வந்துட்டு எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ உங்களோட இதில் மட்டும் எழுதாதீங்க, அண்ட் தாட் அது எப்படி இருக்குன்னா எல்லோரும் படிக்கிற விதமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு உங்கள் கூட இருக்காங்க, நாட் ஓன்லி யூ, உன்னோட ரைட்டிங் வந்துட்டு எல்லோராலையும் படிக்கப்படுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இவங்க யாரை கண்டம் பண்ணுறாங்கன்னா, யாரை பயங்கரமாக கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எட்வர்டியன் ரைட்டர்ஸை. இவங்க வந்துட்டு கன்வென்ஷனுங்கிறதே ஒரு வழக்கமே எதுவுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணலை அப்படின்றதான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ விர்ஜினியா woolf ஆல்சோ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஜேம்ஸ் ஜாய்ஸோட ஒர்க்கும் அண்ட் ஆல்சோ டிஎஸ் எலியட்டை பற்றியும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜேம்ஸ் ஜாய்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்டீசென்ட் இன் இஸ் நாவல் யுலிசஸ்னு ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களோட நாவல் வந்துட்டு சரியாக இன்டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு அநாகரிகமாக அந்த மாதிரி அப்படின்னு இவங்க மீன் பண்ணுறாங்க. சரி, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் அ வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு மீன் பண்ணுறாங்க, வாட் அ வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நான் எதுக்கு நான் இதை படிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிஎஸ் எலியட் வந்துட்டு as ரிட்டன் லவ்லியஸ்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎஸ் எலியட் வந்துட்டு நல்ல லைன்ஸ்லாம் வந்துட்டு சூப்பராக தான் எழுதுறாங்க, பட் தே ஆர் இன்டாலரண்ட் அண்ட் அப்ஸ்கியூர் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரைட்டிங் வந்துட்டு இப்போ ஒரு ஒர்க் எழுதுறாருன்னா பாதி ஒரு பேரா வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு பேரா வந்துட்டு சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது போல். ஐ மஸ்ட் மேக் எ டேஞ்சரஸ் லீப் டு த லைன் லைக் அன் அன்கோர் ஃப்ரம் பார் டு பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நீ வந்துட்டு ஒரு இதில் நீ எழுதுறீங்கன்னா அது லைன் டு லைன் படிக்கும்போது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அண்டு மோரோவர் ஒரு ஸ்டோரியாக சொல்லும்போது நல்லா இருக்குது, அண்ட் லைன் டு லைன் படித்தோம்னா சம் வேர்ட்ஸ் நிறைய வந்துட்டு இதாக மாட்டேங்குது. ஸோ அதில் எப்படி சொல்கிறது, ரொம்ப வீக்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ விர்ஜினியா woolf யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா, லைட்டோன் ஸ்டாச்சுவோட ஒர்க்கை பற்றியும் பேசுகிறாங்க. அண்ட் அவரோட ஒர்க்கு அது என்ன சொல்கிறாங்க, எமினன்ட் விக்டோரியன்ஸ் அண்ட் குயின் விக்டோரியா அப்படின்ற ஒரு ஒர்க் இருக்குது. இன் ரீடிங் இஸ் ஒர்க், அந்த ஒர்க்கை நம்ம படிக்கும்போது வி ஃபீல் எப்படின்னா லார்ட் மெக்கலே வந்து தப்பு போல், ஸ்டாச்சு வந்துட்டு ரொம்ப ரைட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களாம் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இப் சப்போஸ் அங்கே எனக்கு முன்னோடிகள் கரெக்டாக இருந்தாங்கன்னா இப்போ நாங்கள் எழுதுறோம் இல்லையா, எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஈஸியாக எழுதுவோம். ஸோ உங்களோட ரைட்டிங்கே சரியில்லாத போது எங்களோட ரைட்டிங் எப்படி கரெக்டாக இருக்கும், நீங்கள் எப்படி அதை மீன் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி எங்களை வந்துட்டு நீங்கள் சாடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொஷின் கேட்டுப்பாங்க. ஸோ விர்ஜினியா woolf வந்துட்டு எஸ்ஏ வந்துட்டு இப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்க. டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் ஜார்ஜியன்ஸ் எஸ்பெஷலி ரைட்டர்ஸ் ஜாய்ஸ், டிஎஸ் எலியட், லிட்டன் ஸ்டேச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் ஸ்மூத் நாவல்ஸ், ரெடிகுலஸ் பயோகிராஃபிஸ், மில்க் அண்ட் வாட்டரி கிரிட்டிசிசம், த போயம் செலிப்ரேட்டிங் த இன்னசென்ஸ் ஆஃப் ரோசஸ் அண்ட் ஷீப்ஸ் பாஸ் ஃபார் லிட்ரேச்சர் அட் த ப்ரெசன்ட் டைம் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஸோ என்னென்னா இதில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ரைட்டர்ஸ்லாம் நாங்கள் இருக்கேங்க, எங்களோட ஒர்க்கை வந்துட்டு சரி இப்படி தான் இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் தான், உங்களை தான் நாங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும், எங்களால் தனியாக வந்துட்டு நாங்களே வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணி எழுத முடியாது, நீங்களாம் எப்படி எழுதிருக்கீங்கன்னு பார்த்து தான் நாங்கள் முன்னாடி வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த எஸ்ஏ கன்க்ளூட்ஸ் வித் த லைன், இப்படி தான் முடியுது இது, வி ஆர் ஆஃப் ரேட் கேன் ஒன்லி பி ரீச் இஃப் யூ ஆர் டிட்டர்மைன்ட் நெவர் டு டிசர்ட் மிஸ்ஸஸ் ப்ரௌன் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. தட்ஸ் இட். இதுதான் மிஸ்டர் பெனட் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரௌன். மிஸ்டர் பெனட்ங்கிறத வந்துட்டு ஒரு கேரக்டர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவர் வந்துட்டு ஒரு அர்னால்ட் பெனட்டுங்கிறவர், அவர் வந்துட்டு ஜார்ஜியன்ஸ் ரைட்டர்ஸை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, எஸ்பெஷலி விர்ஜினியா woolfையும் சரி. ஸோ அதை அவங்கள வந்துட்டு லீட் பண்ணி அவங்களுக்கான கமெண்ட் வந்துட்டு கொடுக்கறதுக்காக தான் இவங்க இந்த ஒரு எஸ்ஏயை வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் உங்களோட ரைட்டிங்ஸில் நீங்கள் இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, ஆனால் உங்களோட ரைட்டிங்ஸ்லேயே கேரக்டர் எப்படிங்க,
நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, எங்கே நீங்கள் ஒரு நல்ல கேரக்டர் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, இல்லையே அப்படி எதுவும் நீங்கள் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி தான் எங்க மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.